ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 எபிசோடு போட்டாச்சு. அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி முதல்ல பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு புரியும். இப்போ எபிசோட் 6 இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே 2000 செப்டம்பர் மாதத்தை காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து கொடை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு பையன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ரவுடி தான் வந்திருப்பான். ரவுடியோட ஃப்ளாஷ்பேக் தான் இது. சின்ன வயசில் என்ன நடந்திருக்குன்றதை காட்டுறாங்க. ஓ, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேட்குறியா? அது நான் விளையாட்டாக தான் பண்ணேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்ட்டு வருத்தப்படாமலே பேசிகிட்டு இருக்கான். இங்கே என்ன நடக்குதுன்னா, இவன் ஒரு சின்ன நெருப்பை பற்ற வச்சிருக்கான். அதனால ரவுடியோட வீடு ஃபுல்லாக எரிஞ்சு அவங்க அப்பா கூட அதில் எரிஞ்சு இறந்து போயிருக்காருங்க. காப்பாற்றுறதுக்காக இவன் போகும்போது தான் தீக்காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். இதை யோசிச்சு பார்த்துட்டு தான் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கான், நீ ஏன் இப்படி பண்ணன்ட்டு. நான் அதுக்கான தண்டனையெல்லாம் அனுபவிச்சிட்டேன்ல, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்திருக்கேன்? அந்த டைமில் மட்டும் இப்போ மழை பெய்கிற மாதிரி பெஞ்சிருந்துச்சுன்னா உன் அப்பா பொழைச்சிருப்பார்ல அப்படின்ட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவான். இதை கேட்டோடனே ரவுடி செம்ம டென்ஷன் ஆவான். சரி, என் பின்னாடி வர வேலைலாம் வைக்காதன்னு இவன் திமிரா பேசிட்டே இருக்கும்போது, உனக்கு இப்படி தண்டனை கிடைச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவன் கோவப்படுறான். என்னன்னு பார்த்தா ரவுடி நினச்சிருப்பான்ல ஃப்ளாஷ்பேக்கில் 11 மாதம் தண்டனை, 2 வருஷம் போலீஸ் கீழே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணுன்ட்டு. அந்த தண்டனையே இவனுக்கு தான். ஒரு உயிரை எடுத்திருக்கான், ஒரு இடத்தையே கொளுத்தி விட்டு. ஆனால் இவனுக்கு இவ்வளோ கம்மி தண்டனைன்றது வந்து நம்ம ரவுடியால் தாங்கிக்கவே முடியல. உனக்கு இவ்வளோ கம்மியாக தண்டனை கிடச்சிருக்க கூடாதுறான்னு கத்தி எடுத்து அவன் கழுத்துலேயே குத்தி அவனை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் 2020 7வது மாதத்தை காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ரவுடிக்கிட்ட, இவன் என்னோட பொண்ணு தான், இவளை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடு, ஒரு கிட்னாப்பர் கடத்திட்டு இருக்கான் என் பொண்ணை, கடத்திட்டு ஃபோட்டோ வேற எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கான், என் பொண்ணுக்கு விவரம் தெரியல, அதனால தான் சிரிச்சிட்டு இருக்கான் இந்த ஃபோட்டோவில், எனக்கு உதவி பண்ணு, நான் வேணா உனக்கு காசு கூட தரேன், அவள் இல்லாமல் நான் உயிர் வாழவே மாட்டேன், செத்துருவன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். இதை கேட்டோன்னே ரவுடி போய் சாவடான்ட்டு தள்ளி விட்டுருவான். இங்கே பாரு, நான் எப்படி சாவேன், என் பொண்ணு இல்லாமல் எப்படி சாவேன், என் பொண்ணை யாருமே கண்டுபிடிச்சி தரமாட்டேங்கிறாங்க, அவள் இந்த உலகத்தில் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நானும் செத்துருவேன், ஆனால் இது என்ன மாதிரி சட்டம்னே எனக்கு தெரியல. போலீஸ்காரங்க என்னன்னா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் அமைதியாக இருக்காங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்ட்டு காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணோட அப்பா சொன்ன விஷயத்துலேயே இது என்ன சட்டம்ன்ட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பான்ல, அந்த ஒரு விஷயம் தான் இவனை டச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதே விஷயத்தினால தான் டான் அவங்க அப்பாவை இழந்து பாதிக்கப்பட்டிருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த அப்பாவோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ரவுடி வந்திருப்பான். அவனை டேப்பில் சுற்றி கூட அந்த குழந்தையோட ஃபோட்டோ தான் காமிச்சிருப்பான். அப்போ கூட அவன் தெரியாதுன்ற மாதிரி நடிச்சிருப்பான். ஒரு வழியாக சாவியை கண்டுபிடிச்சி உண்மையை தெரிஞ்ச பிறகு தான் அவனை அடித்து கொண்டு இருப்பான் நம்ம ரவுடி. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ரவுடி இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்ணை திறக்கிறான். எதிரில் அந்த வில்லு விடுற பொண்ணு தான் மறந்து போட்டு இருப்பான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருப்பான் பயத்தில். நெரிச்சிட்டு என் பக்கத்தில் வர வேலைலாம் வச்சுக்காதன்னு அந்த பொண்ணு, அட பாவி உதவி பண்ணலான்னு பார்த்தா கொலைப்படாவை பார்க்குறேன்ட்டு எல்லா மருந்தையும் அவங்ககிட்டயே தூக்கி போட்டு, மீதி காயத்துக்கு நீயே மறந்து போட்டுக்கன்னு வெளியே போயிடுவா. வெளியே போயிட்டு அவள் பேக்கெட்டில் இன்னீலரை வச்சிருப்பா. அதை ஹீலரை யூஸ் பண்ணிட்டு தான் போவா. அவளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு போல இருக்கு, அதனால தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இந்த பொண்ணோட அப்பாவை காட்டுறாங்க. பைனாக்குலரை வச்சு ஒரு பைக்கை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னோட பைக்கு வெளியே போடணும்னா இந்த சல்லத்தை மட்டும் தூக்கிட்டு பறந்துருவேன்னு, யாரும் இதை தூக்கிட்டு போயிட மாட்டாங்கன்னு அவங்க பொண்ணு வந்து கத்திட்டு இருப்பா. இங்கே பாருங்கப்பா, விட்டா அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருவீங்க போல இருக்கு, சாவியை கொடுங்கன்னு பிடுங்க பாப்பா. இல்லை என்கிட்ட சாவியாவது இருக்கட்டும்னு தப்பா ரொம்ப அடம் முடிப்பாரு. நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், எங்கேயும் போகிற வரலாம் வச்சுக்காதீங்கன்னு பொண்ணு கொஞ்சிட்டு போவாளா. உன்னோட இன்னிலர் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி அப்பா கேட்பாரு. போதுமான அளவுக்கு இருக்குப்பா, இன்னும் காலி ஆகலன்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு போயிடுவா. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே நம்ம ரவுடியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவனை வெளியே அனுப்பிச்சிடணும், ஒரு கொலையை பண்ணியிருக்கான்ற மாதிரி பேசுவோம். இந்த லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன கெட்டவனை தானே கொண்டு இருக்கான், அவனை பற்றி ஏன் தப்பாக பேசுகிறீங்கன்ட்டு மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ரவுடியே ஏஞ்சி அங்கே வந்துடுவான். அவனை பார்த்தோன்னே எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அடுத்து அந்த பொண்ணை இழந்த அம்மா தான் ரவுடி கிட்ட வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கழட்டி கொடுப்பாங்க. ஆனால் அதை ரவுடி வாங்கவே மாட்டான். அந்த இடத்துலேருந்து எப்போ கிளம்பி போயிட்டு இருப்பான். போயிட்டு அந்த இறந்து போனவங்களை புதைச்சிருப்பாங்களே அந்த இடத்துல மண்ணை நோண்டி சாவியை போட்டு புதைச்சிருவான். அப்புறம் அந்த குழந்தையோட ஃபோட்டோ காசுலாம் போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் அந்த பொண்ணோட அப்பா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்குது. நானும் சாக போகிறேன், என் பொண்ணு இந்த உலகத்தில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நான் என் பொண்ணுக்கிட்டே போகிறேன், இதுக்கப்புறமும் நீ என் பொண்ணை தேடிட்டு இருந்தேன்னா அதை நிறுத்திடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம ரவுடி காசெல்லாம் எரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஸ்வாட்ஸ்மேன் அங்கே வந்து ஏன் காசு எரிக்கிறேன்னொன்னே, ஒரு நல்ல மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன்ட்டு, அதை நிறைவேற்ற முடியல, அதனால தான் இதை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு என்னை காப்பாற்றினன்ற மாதிரி கேட்பான். உடனே ஃபோனை கையில் கொடுத்துட்டு, இந்தா உன் மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ கொஞ்சம் நல்லவன் தான், ஆனால் நீ அவனை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமாக தான் கிளம்பி போவான். உடனே ரவுடி நிறுத்தி, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, அந்த பொண்ணுக்காக நீ ப்ரேயர் பண்ணுறியான்ற மாதிரி கேட்பான். கண்டிப்பாக பண்ணுறேன், ஆனால் நான் ஏன் பண்ணணும், நீ பண்ணலாமேன்ற மாதிரி ரவுடியை கேட்பான். இல்லை, மேலே இருக்கிறவர் என்னோட வேண்டுதலை ஏற்றுக்க மாட்டார், ஏன்னா மேலே இருக்கிறவருக்கும் எனக்கும் எப்போவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ரவுடி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே இந்த கிட்டார் வாசிக்கிற பொண்ணை காமிச்சா முகம் கழுவுறா, அப்படியே மூக்குலேருந்து ரத்தம் வருது, இவ்வளோ இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கா, மான்ஸ்டரா அப்படியே மாறுற மாதிரியே நடந்து வருவா. எல்லாருமே இதை பார்த்து பயந்து போயிட்டே இருப்பாங்க. அதே டைமில் ஃபயர் ஃபைட்டரும் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. போட்டு தள்ளுறவங்களான்னு பார்த்தா இல்லை, எல்லாருமே ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நெட்டை வச்சு அவளை பிடிச்சிருவாங்க.
நல்லா வித்த காட்டுறீங்கடா அப்படின்ற மாதிரி டான்சர் பொண்ணு ஏஞ்சி எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா இங்கேருந்து. அடுத்து ஃபயர் ஃபைட்டர் கோடாரி கொண்டு வந்திருப்பாங்களே, கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிற கேட்டை உடச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போதே அவங்க ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்ப்பாங்க. 2020 6ஆம் மாதத்தை காட்டுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு தான் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லா சேஃப்டி செக்கப்பையும் பார்த்துட்டேன். இந்த பில்டிங் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது, ஆனால் சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் நல்லா தான் இருக்குன்ட்டு டாக்குமெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க ஒரு ஃபயர் ஃபைட்டரில், அதனால தான் சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நைட்டு சாப்பிட போகலாமான்ற மாதிரி இவங்க கேட்பாங்களா. டாக்டர் முடியவே முடியாதுன்னுவான். இவன் வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணுறாம்பல இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பிளாகையே பார்ப்பாங்க. இந்த பிளாக்ல என்ன எழுதி வச்சிருக்க, பூனை கண்ணு வேறு அழகாக இருக்குன்னும் போது இல்லை அதெல்லாம் பற்றி படிக்காத அப்படின்ட்டு அந்த டேப் எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாரு. இதை அவங்க யோசிச்சு பார்த்துட்டு தான் உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் கூட மாட்டும் போது ஃபோனை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை எடுக்க தான் போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா டாக்டர், எங்களுக்கு தேவை ஒரு ஃபயர் ஃபைட்டர் தான், நீ உனக்கு என்ன தோணுதோ உன் இஷ்டப்படி பண்ணிகிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து போயிடுன்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் கிட்ட சொல்லிடுவான். ஃபயர் ஃபைட்டரும் இதை கேட்டோன்னே ரொம்ப நல்லது, எனக்கும் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கிளம்பி போக பார்ப்பாங்க. அப்போ அந்த விக்கு தலையனோட வைஃப் தான் நில்லுமான்னு நிறுத்துவாங்க. இவங்க ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க, அதனால அப்பாவின்னு கூப்பிட்டுக்கலாம். நீ போகாதம்மா, எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும்லன்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை எனக்கு போக வேண்டிய வேலை இருக்கும், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபயர் ஃபைட்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம கிட்டார் வாசிக்கிற பொண்ணு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு முகம் கழிட்டு இருப்பாளா. நீ மான்ஸ்டரா மாறினா தான் ரொம்ப அழகாக இருக்கிற, நீ ஏன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா டான்சர் பொண்ணு. இதை கேட்டோன்னே நீயும் மாறுவ மான்ஸ்டரா, உன்னாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்போ என்கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிச்சே இருக்க பாரு, ஏன்னா இந்த பேட்டாலையும் உன்னை அடிச்சு கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஃபயர் ஃபைட்டரை காமிச்சா பைக்கை தூக்கிட்டு பறக்குறாங்க. யார், அந்த தாத்தாவோட பைக்கு தான். இதை வந்து பைனாக்குலரில் பார்த்துக்கிட்டே அவர் பார்த்து ஓட்டுமா, என் செல்லத்தை என் கண்ணையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கன்ற மாதிரி வருத்தப்பட்டுன்னு இருப்பார். டாக்டர் திரும்பி பார்த்து, இதுக்குடா என் பைக்கு அவகிட்ட வாங்கி கொடுத்தேன்னொன்னே, ஒரு கடன் இருந்துச்சு அதை தீக்கிறதுக்காக தானுவான். கடனா, உன் கடனை தீக்கிறதுக்காக என் வண்டியை தான் தருவியான்ற மாதிரி இவர் கத்திட்டு இருப்பாரு. அடுத்து ஸ்வாட்ஸ்மேன் வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி நம்ம ரவுடி கொடுத்துட்டு இருப்பான். எனக்கெல்லாம் இது வேணான்னொன்னே, சரி ஓகே நான் குடிக்கிறேன்னு அவன் குடிச்சிக்கிட்டேன். நான் முதல்லலாம் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, அந்த குடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் பைபிள் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லாருக்குள்ளேயும் ஃபைட் போடுறதுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும், நான் இந்த குடியிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் பைபிளை வெளியே எடுத்து ஃபைட் பண்ணேன். இப்போ நீ மாற வேண்டிய நேரம், நீயும் வினோதமாக தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க, அந்த முறையை மாற்று, இதுக்கப்புறம் நீ இந்த ஃபுட் கோர்ட்டோட இன்சார்ஜாக நீயே இரு, இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு ஸ்வாட்ஸ்மேன் அங்கே போவான். என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்னொன்னே, உன்கிட்ட ஏன் கொடுக்குறேண்ணா, ட்ரிங்க்ஸ் பார்த்து கம்மியாக தான் இருக்குது, குடிச்சிடாத, ஏன்னா நீ தான் இன்சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு விளையாட்டா இங்கேருந்து கிளம்பி போயிடுவான் அவன். அப்புறம் குட்டி பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. பொண்ணை அந்த அம்மா, எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பீங்களா, ஒழுங்கா புக்கை படிங்கன்னு புக்கை தருவாங்க. உடனே அக்கா தான், என் தம்பிக்கு புக்கெல்லாம் படிக்க தெரியாதுன்னொன்னே, ஐயோ உன் வயசுக்கு இந்நேரத்துக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணுமே, கொண்டா நான் படிக்க சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்து அந்த குழந்தைக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை படிக்க கற்றுக்கிட்டு வெளியே இருக்கிற போர்டில் எல்லாரோட பேரையும் படிச்சுக்கிட்டு, என்னோட பேர் இதில் இல்லையன்னொடனே அந்த பக்கம் மிலிட்ரி தாத்தா வந்துட்டு, என் பேரும் தான் அதில் இல்லை, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா, நம்ம இனிமேல் சீக்ரெட் ஸ்பை ஏஜென்ட்ஸ் அப்படின்ட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டரோட வாய்ஸ் ஒரு கேட்குது. ரூல்ஸ் இந்த இடத்துக்கு புதுசாக போட்டிருக்கான். மொதல் ரூல்ஸு, ஒருத்தராக தனியாக எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, 2 பேர் இல்லை 2 பேருக்கு மேலே தான் சேர்ந்துருக்கணும். அடுத்த 2வது ரூல்ஸ், சாப்பாடு காலையில் மட்டும்தான் தரப்படும், அதுவும் கம்மியான லிமிட் தான்ற மாதிரி இருக்கும். அந்த முடி நிறைய வச்சுருக்க வாங்குவான்ல, என்ன இது சாப்பாடு, ரைஸ் பல்லை பார்த்துருக்கேன்ல, ஒரு கை முட்டி அளவுக்காவது இருக்கும், இது என்னம்மா இவ்வளோண்டு இருக்குன்ட்டு மொத்தத்தையும் வாயில் அடைச்சிக்கிட்டு கோவமாக தட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். அடுத்து 3வது ரூல்ஸ், நைட்டு 8 மணிக்குள்ளே எல்லாருமே டெம்பரேச்சரை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ மேலேருந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பான். முக்கியமாக நிறைய காரோட சாவியெல்லாம் எடுத்துன்னு வந்து டாக்டர்கிட்ட கொட்டிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட டைரியும் கொடுத்துட்டு அவனுடைய ரூமுக்கு போயிட்டு இருப்பான். போய் அவனே சாவியை வாங்கி அந்த தாத்தா கிட்டேருந்து ரூமை திறந்துட்டு பூட்டை கொடுத்துட்டு உள்ளே போயிடுவான். இதை பார்த்து அந்த தாத்தா ரொம்ப கஷ்டப்படுவார், ஏன்னா எல்லாருக்காகவும் இவன் உழைக்கிறான், யாருமே இவனை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தா போய் அந்த டாக்டரை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் தான் மான்ஸ்டரா மாறல, எதுக்கு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நம்புது, என்ன பண்ணுறது, அவன் எப்போ வேணா மான்ஸ்டரா மாறலாம், அது வரைக்கும் அவனோட தேவை நமக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்லேயே இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதி கொடுப்பாங்க. டோர் நம்பரு, இந்த டோர் நம்பரில் இந்த வீட்டுக்குள்ளேருந்து எனக்கு இது வேணுன்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல் கத்தி எடுத்துக்கிட்டு வர மான்ஸ்டர்கிட்டலாம் சண்டை போட்டு சமாளிச்சுக்கிட்டு 10வது குறை ட்ராப்லாம் செட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னா, அவனுக்கு எப்பேற்பட்ட காயம் வந்தாலும் டக்கு டக்குன்னு ஆறிடுது, சாகவே மாட்டேங்கிறான் சீக்கிரத்தில் இல்லையா. அதனால தான் எல்லாருமே இவனை நம்பிட்டு இருக்காங்க. இவனை போய் ஃபேஸ் வாஷ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அநியாயத்துக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது ஒரு ட்ராப் ஆன் ஆகிடும். வெளியே ஏதோ மான்ஸ்டர் இருக்கு போல இருக்குன்னு ஹீரோ கதவை திறக்க போனால் பின்னாடி அந்த வேகமாக ஒரு மான்ஸ்டர் தான் வந்து நிற்கும். ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அடுத்த சீன்லேயே கீழே பார்த்தா எல்லாருமே பாட்டிலில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்ம ரவுடியோட தலைமையில் தான் நடந்துட்டு இருக்கோம். அவன் தானே இந்த ஃபுட் கோர்ட்டோட இன்சார்ஜ். அடுத்து ஒரு லேடி மட்டும் விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே மான்ஸ்டரை பார்த்தா விசில் அடிக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான். உடனே எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக முடியோட ஒரு மான்ஸ்டர் வரவங்க நடந்து எல்லாருமே இதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்களா. ரவுடி தான் அடிக்கிறதுக்காக முன்னாடி போவான். ரவுடி அந்த அப்பாவி பிடிச்சிக்கிட்டு, நில்லு
அவன் என்னுடைய புருஷன் தான், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போயிட்டு முழிச்சுக்க, சுயநினைவுக்கு வா அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் சுயநினைவுக்கே வராது. உடனே கையில் இருந்த பைப் வச்சு மண்டையிலே ஒரு அடி. நான் தான் சொல்கிறேன்லன்னொன்னே அவன் பழையபடி மாறிடுவான். நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், என்னை கொன்னுடு அப்படின்ட்டு அவங்களோட புருஷனே கேட்டோன்னே அவங்களும் அந்த பைப் வச்சு அடின்னு அடிப்பாங்க. அடுத்து கீழே நம்ம ஹீரோ இறங்கி வர டோரை தட்டும்போது டான்ஸர் பொண்ணு தான் திறக்கும்போது நம்ம ஹீரோ பயங்கரமாக மான்ஸ்டர் கூட போராடிட்டு வந்திருக்காமல இருக்கு. கண்ணெல்லாம் கருப்பாக இருந்து மறுபடியும் பழையபடி மாறி கீழே இறங்கி வருவான். அப்போ இவங்க ஃபுல்லாக அடித்து அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு இருப்பாங்க. ரத்தமாக இருக்கும் கீழே. இதை ஹீரோ பார்த்துக்கிட்டே போவாங்க. அந்த பேக்கை கீழே போட்டு அந்த ரத்தத்தை பார்ப்பான் பாருங்களேன். அப்படியே ரிஃப்ளெக்ஷனில் மான்ஸ்டர் வந்துட்டு உனக்கும் இதாண்டா நிலமை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோ இதை பார்த்து மிரண்டுட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு இருப்பான். இப்போ ஹீரோட மைண்டில் என்னங்க ஓடும், எல்லாருக்காகவும் அவன் உழைக்கிறான், ஆனால் இவனும் மான்ஸ்டராக நாளைக்கு மாறிட்டா இப்படி தான் அடிச்சு கொள்வாங்களே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த அப்பாவி கூட தன்னுடைய புருஷனே கொண்டுட்டோமே அப்படின்ட்டு நினச்சி வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்க. இந்த சீனில் நம்ம ஃபயர் ஃபைட்டர் காமிச்சோன்னே பைக் எடுத்துகிட்டு அந்த பில்டிங் கிட்ட வந்துருவாங்க. அந்த பில்டிங்கே கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு 2020 7வது மாதத்தில் கட்டுறாங்க. அந்த பில்டிங்கே எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்து நிற்பாங்க. உடனே நம்ம ஃபயர் ஃபைட்டர் உள்ளே போக பார்த்தா அங்கே இருக்கிற சீஃப்லாம் விட மாட்டாங்க. இங்கே பாருமா, உனக்கு ரூல்ஸ் தெரியும்ல, உன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் உள்ளே இருக்காரு, அதாவது இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹஸ்பண்ட் தான் இங்கே இருக்காரு, அதனால உன்னை உள்ளே அனுப்ப முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் அவரோட உடம்பு இன்னும் கிடைக்கல, என்னை உள்ளே அனுப்புங்க, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன், இதுக்கப்புறம் நான் ஃபயர் ஃபைட்டரை கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேலையை விட்டுற மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு கோவமா உள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அங்கே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, இவங்களே தேடுறன்ற முயற்சியில் தான் உள்ளே போயிட்டு இருப்பாங்க. அடுத்து கட் பண்ணி இவங்க அந்த பில்டிங்குள்ளே பைக் ஓட்டுன்னு போகிறது தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக அந்த டேப்பை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு போட்டு பார்ப்பாங்க. எல்லா பாஸ்வேர்டும் ராங்குன்னு வரும். பக்கத்தில் ஒரு கேலண்டர் கிழிஞ்சிருக்கும். அதில் 8ஆம் மாதம் 29ஆம் தேதியை பார்ப்பாங்க. அதாவது இவங்களோட கல்யாணம் நடக்க வேண்டிய தேதி. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது என்னுடைய பிறந்த நாள். யாரெல்லாம் இதே டேட்டில் பிறந்தீங்கன்றத வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்ம கூட மேட்ச் ஆகிறீங்கன்றதை பார்க்கலாம். அடுத்து இவங்க டேப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. இன்டர்நெட் இருக்காது. நோட்ஸ்குள்ளே போய் பார்த்தா இவர் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. இது ஒன்றும் வைரஸ் கிடையாது, இது ஒரு சாபம். இந்த சாபத்துக்கு நானும் ஆளாயிருக்கேன். மூக்குலேருந்து ரத்தம் வரும், 10 நாள் கடந்து போயிருக்கு. எனக்குள்ளே திடீர்னு ஒரு உருவம் வந்து பேசும், ஆனால் அதோட எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லவே மாட்டேன். 15 நாள் இந்த நோயை தாண்டிட்டா போதும், அவங்க ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷன் ஆகிடுவாங்க. அவங்களால அந்த நோயை சமாளிக்க முடியும். அவங்களுக்குள்ள நிறைய சக்திகளும் இருக்கும். இந்த ரிசர்ச்சை எப்படி இருந்தாலும் ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷனை வச்சு தான் பண்ணியாகணும். அப்போதான் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க அதிர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கும்போது கன்னை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஆர்மிக்காரங்க ஃபுல்லாக சுற்றி கன் முனையில் இவங்களை பிடிச்சிட்டு போவாங்க பாருங்களேன். அடுத்த சீன்லேயும் இந்த பில்டிங்கில் எல்லாருமே கரண்ட் போயிட்டு இருக்கோம். கரண்ட் போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருந்தோன்னே கரண்ட் மட்டும் போல, சாப்பாடும் காலியாக போகுது, நம்ம சாவ போகிறோன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து டான்ஸர் பொண்ணு தான் கடுப்பாவா, எப்படி இருந்தாலும் சாவ தானே போகிறீங்க, இப்போவே சூசைட் பண்ணிக்கலாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கீங்க, புலம்பிகிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறாது, அதை ஞாபகம் வச்சிங்கன்ட்டு அவள் கோவமாக இங்கேருந்து எஞ்சி போயிடுவா. இந்த பக்கம் கிட்டார் வாசிக்கிற பொண்ணு டாக்டர்கிட்ட எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வருதுன்னும்போது, தெரியும் கரண்ட் இல்லாமல் உயிர் வாழ்ந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியுமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். இதை கேட்டவனே கிட்டார் பொண்ணு, எப்படிடா உன்னால் மட்டும் அமைதியாக இருக்க முடியுது, என்ன பண்ணலாம் சொல்லுன்ற மாதிரி கேட்பா. அடுத்த சீனியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இருட்டு ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் உருவத்திலேயே மான்ஸ்டர் வந்து பேசுது. எந்திரி, ஏன் இங்கே படுத்துட்டு இருக்க, என் கூட சேர்ந்துக்க, இங்கேருந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், உன் சுதந்திரம் இனிமே உன் கையில் அப்படின்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் சொல்லும். ஹீரோ அதை கேட்டுக்கிட்டே கோவமா அவனோட ஆயுதத்தை வச்சு குத்துறான். அது கண்ணாடி தான். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிறான். இது ஃபுல்லாக கனவாக தான் இருக்கும். என்ன ஒரு வழியாக ஏஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி டான்ஸர் பொண்ணு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். நீ ஏன் இப்பேற்பட்ட இழிச்சவாயனா இருக்க, எல்லாருமே கேட்குற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க, என்ன மாதிரி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கையில் இருக்க காயத்தை கேட்பா. நானே தான் கீழ்ச்சிக்கிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கோவப்பட்டு வலிக்குதான்ற மாதிரி கேட்பா. ஹீரோ இல்லைன்னுவான். உடனே ஒரு பேண்டேட் எடுத்து ஒட்டி விட்டுட்டு மிச்ச இடத்துல எங்கெல்லாம் காயம் இருக்கும் பேண்டேட் போட்டுக்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கொடுத்த உடனே ஹீரோ உடனே இல்லை எனக்கு வேணாம், எனக்கு காயம்லாம் தானாகவே குணமாயிடும்ன்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது, உனக்கு காயம் ஏற்படும் போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, உனக்கு எதுவுமே புரிஞ்சிக்க தெரியாதா, சரியான முட்டாள்றா நீ அப்படின்ற மாதிரி ஒரு வகையில் அவளோட ஃபீலிங்ஸ் அங்கே கொட்டிட்டு போயிடுறா. அடுத்து ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் டான்ஸர் பொண்ணு வெளியே வரும்போதே கிட்டார் வாசிக்கிற பொண்ணும் டாக்டர் உள்ளே போவாங்களா. அவனை தனியாக விடுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணா நீங்களே போய் எடுத்துங்கன்ட்டு 2 பேரையும் கத்துவா. நீ போய் உன்னோட வேலையை பாருன்னு கிட்டார் பொண்ணு கத்துனோடனே, நீ யாரு என்ன கத்துறதுக்குன்னு டான்ஸர் பொண்ணு ரொம்ப கத்துவா. டாக்டர் போதும் நிறுத்துன்ற மாதிரி முன்னாடி வருவானா. நீ கத்துற வேலைலாம் வச்சுக்காத, நீ இன்னும் என்னோட உண்மையான அண்ணன் இல்லைன்னொன்னே டாக்டர் அரைஞ்சிருவான். அந்த பொண்ணை நீங்கள் 2 பேரும் எப்படியாவது போங்கன்ற மாதிரி கோவமாக இங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஹீரோ அப்புறம் கீழே வந்து என்னன்னா ஒரு சிசிடிவி கேமரா வந்து சரியாக வேலை செய்யாமல் கீழே வேற திரும்பி இருக்கு.
கரண்ட்டை வர வச்சிட்டான் போல இருக்கு. சிசிடிவி கேமராவை அப்படியே நேராக திருப்புறதுக்காக மேலே ஏறி போறான். அப்போ ஹீரோட மைண்ட்ல ஃபுல்லா அந்த தாத்தா அவனை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்கன்னு சொன்னது, நிறைய பேர் இங்க அவனை வேலை வாங்குறது, தாத்தாவை எல்லாருமே சேர்ந்து கொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த கேமரா சரி பண்ணுவான். அடுத்த செகண்ட் ஸ்பைடர் மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ தலைகீழ கட்டி தொங்க விட்டுரும். இது எல்லாத்தையும் மானிட்டர்ல பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்களே, அப்படியே ஃபயர் ஃபைட்டரை நேராக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அவர் உயிரோட தான் இருக்காரா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, என்ன நடக்குது சொல்லுங்கன்ற மாதிரி கத்துவாங்க. இதை கேட்டோன்னா ஆரம்பிக்கிறாங்க, இதை எழுதினவன் இந்நேரத்துக்கு செத்து இருக்கலாம், இல்லை உயிரோட கூட இருக்கலாம், இல்லைனா உயிருக்காக போராடிட்டு இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இவரை வச்சு ரிசர்ச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க பாரு, இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இவனை பத்தி உனக்கு இன்னும் என்னென்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஃபயர் ஃபைட்டர், எப்படி இருந்தாலும் நீங்க என்ன கொன்றுவீங்க, நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, இவ வாயை மூடணும்ட்டு கொள்வீங்க, இல்லை கம்மியாக சொன்னேன்னா இவளால் நமக்கு யூஸ் இல்லைன்ட்டு கொண்டுருவீங்க, ஆனால் நான் இங்கேருந்து உயிரோடு போயிடுவேன், உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்பா. அவ்வளோ நம்பிக்கையா, அப்படி என்ன உனக்கு தெரியுன்ற மாதிரி ஆர்மிக்காரங்க கேட்பாங்க. உங்கள் ரிசர்ச்க்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷன் ஆனவனை தானே தேடுறீங்க, அப்படி ஒருத்தனை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை காமிச்சா தலைகீழா ஃபுல்லாக வலையை வச்சு கவர் பண்ணியிருக்கு அந்த மான்ஸ்டரு. ஃபுல்லாக பச்சை கலரில் ஏதோ ஒரு திரவம் வந்து நம்ம ஹீரோ மேலே கவர் ஆகுது. இந்த விஷயத்த வந்து காலை உடஞ்சவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கீழே வந்து நம்மளுடைய மொத்த ஆட்களும் வந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தான். டாக்டரு, ரவுடி, ஸ்வாட்ஸ்மேனு, கிட்டார் பொண்ணு 4 பேருமே நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பக்கத்து ஒரு மான்ஸ்டர் இருக்கும். ஸ்வாட்ஸ்மேன் தாக்கலான்ட்டு போகும்போது டாக்டர் தடுத்துருவான். அந்த மான்ஸ்டர் தூங்கிட்டு தான் இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லுவான். இங்கே மானிட்டரில் பார்த்துட்டு இருக்க தாத்தாக்கு மேலே வந்து பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அதே ஏசி வெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் உள்ளே வந்துட்டு இருக்கும். அந்த சின்ன பொண்ணை தான் விரட்டிட்டு இருக்கும். வேகமாக இந்த தாத்தா போய் அவரோட ஏர் கன்னை வச்சு சுடுவார். அப்புறம் இங்கே கீழே நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டான்ஸர் பொண்ணுக்கு மட்டும் வயிறு வலி வரும் போல இருக்குங்க. அந்த பேட்டை டப்புன்னு கீழே போட்டு விழுந்துருவா. அந்த பேட்டு கீழே உந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த ஸ்பீடாக வர மான்ஸ்டர் வந்து எஞ்சிக்கும். அந்த மான்ஸ்டர் ஏஞ்சிட்டு இவங்க எல்லாருமே ஓடி ஓடி தாக்கும். எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. டாக்டர் தான் அம்பு விடுற மிஷினை வச்சு அதோட மூஞ்சிலே அம்பை இறக்கிடுவான். இந்த பக்கம் வீல் சேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வேகமாக போயிட்டு இருப்பாரு. அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து ஓடலை, ஒரு ட்ராப் கிட்ட அதை மாட்ட வைக்க தான் போயிட்டு இருப்பாரு. அந்த மான்ஸ்டரும் ட்ராப் பக்கத்தில் வரும்போது அந்த குழந்தை உதவி பண்ணுறேன்ட்டு இவர் பக்கத்தில் வந்துடும். நீ போன்ட்டு அவர் ட்ராப்பை ஆன் பண்ணி விட்டுருவாரு. அந்த மான்ஸ்டரோட காலில் அப்படியே நூல் சுற்றிட்டு பீரோ வந்து கீழே விழுந்துடும். அந்த வெயிட்டுக்கு அந்த மான்ஸ்டர் அப்படியே மேலே போகும்போது அந்த குழந்தையும் பிடிச்சிக்கும் ஒரு கையில். குழந்தையோட அப்படியே அந்த மான்ஸ்டர் மேலே போகுது. இதோட எபிசோட் 6 முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.